வணக்கம். நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைச்சா என்ன பண்ணுவோம்? பெரிய பெரிய இலக்குகளை வைப்போம் இல்லையா? ஆனா இன்னைக்கு நாம ஒரு சின்ன ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ரகசியத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது பெரிய இலக்குகளை பத்தினது இல்ல. ஆனா தினமும் நாம எடுத்து வைக்கிற அந்த ஒரு சின்ன அடிய பத்தினது. வாங்க அந்த ஒரு அடி நம்ம வாழ்க்கையை எப்படி மாத்த போகுதுன்னு பார்க்கலாம். வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை கொண்டு வரணும்னு நினைக்கும் போதே மனசுக்குள்ள ஒரு வித மலைப்பு வந்துடும் இல்லையா? எங்கிருந்து ஆரம்பிக்கிறது, எப்படி பண்றதுனே தெரியாம அப்படியே நின்னுடுவோம். அந்த பெரிய டார்கெட் ஒரு பாரமா மாறிடும், சரிதானே? ஆனா கவலைப்படாதீங்க, அந்த மலைப்ப உடைக்க ஒரு சூப்பரான வழி இருக்கு. அதுக்கான சாவி பாத்தீங்கன்னா இந்த புத்தகத்தோட பக்கங்கள்ல தான் ஒளிஞ்சிருக்கு. இது மாற்றத்தை ஒரு போராட்டமா பார்க்காம ஒரு அழகான பயணமா பார்க்க நமக்கு கத்துக் கொடுக்குது. சரி வாங்க, அந்த பெரிய சவால சிம்பிளா மாத்துற ஒரு புது தத்துவத்துக்குள்ள போகலாம். இது உங்க பார்வையை மொத்தமா மாத்த போகுது பாருங்க. இந்த தத்துவத்தோட மையமே மருத்துவ வாழ்க்கைங்கிறது தான். அப்படின்னா என்ன? ஒரே நாள்ல பெரிய வெற்றி அடையறதில்ல. அதுக்கு பதிலா ஒவ்வொரு நாளும் நமக்காக நாம செய்யற சின்ன சின்ன நல்ல விஷயங்கள், ஆமா குணப்படுத்துற விஷயங்கள், அதை வச்சு நம்ம மனசையும் உடம்பையும் சரி செஞ்சு ஒரு நிறைவான அர்த்தமுள்ள வாழ்க்கையை உருவாக்குறது. அது ஒரு 5 நிமிஷம் தியானமா இருக்கலாம், இல்ல ஒரு பக்கம் புக் படிக்கிறதா இருக்கலாம், ஏன் ஒரு சின்ன வாக்கிங் போறதா கூட இருக்கலாம். இதோட உண்மையான அழகே இங்க தான் இருக்கு. இந்த வாழ்க்கை முறைக்கு காசு, பணம், பதவி எதுவுமே தேவையில்லைங்க. இது யாருக்காகவும் வெயிட் பண்ணாது. இது முழுக்க முழுக்க உங்களுக்காக நீங்க உருவாக்குறது. உங்க தினசரி கமிட்மெண்ட் தான் இதுக்கு ஆதாரம். அதனால இதோட சக்தி உங்க கையில தான் இருக்கு. சரி, இந்த அருமையான தத்துவத்தை எப்படி நம்ம டெய்லி லைஃப்ல கொண்டு வருது? அதோட வழிமுறை இருக்கே, அது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆனா நம்ப முடியாத அளவுக்கு பவர்ஃபுல். வெறும் ஒண்ணே ஒண்ணு, 1%. ஆமா, இந்த ஒரு நம்பர் உங்க வாழ்க்கையோட போக்கே மாத்திடும்னு சொன்னா நம்புவீங்களா? அந்த 1% மேஜிக்கே அது தொடர்ந்து செய்யறதுல தான் இருக்கு. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் இதுதான். ஒவ்வொரு நாளும் நேத்தை விட இன்னைக்கு 1% பெட்டரா இருங்க, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். இந்த சின்ன வெற்றி உங்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்கும். அதுவே அடுத்த நாளுக்கான மோட்டிவேஷனா மாறிடும். இந்த சார்ட்டை பாருங்களேன், அந்த மேஜிக் அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி காட்டுது. நாள் ஒன்னொன்னு ஆரம்பிக்கிறவங்க முயற்சி வெறும் 30 நாள்ல 37 மடங்கா மாறுது. ஆனா ஒரு வருஷம் கழிச்சு அடேங்கப்பா கிட்டத்தட்ட 3800 மடங்கா வளர்ந்துருக்கு. இதுதான் அந்த சின்ன சின்ன தொடர்ச்சியான செயல்களோட கூட்டு சக்தி, சும்மா இல்ல. சரி, இந்த 1% பயணத்தை விடாம தொடர நமக்கு ஒரு சரியான மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். அந்த மன உறுதியை கொடுத்து நம்மள உடனே ஆக்ஷன் எடுக்க வைக்கிற சில பவர்ஃபுல்லான வார்த்தைகளை இப்ப பார்க்கலாம். நாம என்ன பேசுறோம், என்ன அட்வைஸ் பண்றோங்கிறத விட நாம எப்படி வாழ்றோங்கிறது தான் மத்தவங்களுக்கு ஒரு பெரிய பாடம். நம்மளோட செயல்கள் தானே நமக்கான உண்மையான அடையாளம், இல்லையா? பிரச்சனைகளை பார்த்து பயந்து ஓடுறது தற்காலிகமா ஒரு நிம்மதியை கொடுக்கலாம். ஆனா அதை நேருக்கு நேர் ஃபேஸ் பண்றது தான் நம்மள இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கும். ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன சவாலை ஜெயிக்கிறதும் அந்த 1% முன்னேற்றம் தான். நம்ம கிட்ட 1000 ஐடியாஸ் இருக்கலாம். ஆனா அதை எப்படி செய்ய போறோம்னு ஒரு பிளான் பண்ணி வேலையை ஆரம்பிக்கிற வரைக்கும் அதெல்லாம் வெறும் கனவுகளா தான் இருக்கும். ஸோ உங்க 1% முன்னேற்றத்தை ஒரு கனவா இல்லாம நிஜமாக்குறது எப்படி? இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லா விஷயத்தையும் இந்த 4 ஸ்டெப்ல சுருக்கிடலாம். 1. பெரிய மாற்றங்களை நினைச்சு பயப்படாதீங்க. 2. மருத்துவ வாழ்க்கைங்கிற ஐடியாவை ஏத்துக்கோங்க. 3. இன்னைக்கு உங்களுக்கான அந்த 1% முன்னேற்றம் என்னன்னு கண்டுபிடிங்க. அது ஒரு பக்கம் புக்கு படிக்கிறதா இருக்கலாம், இல்ல 5 நிமிஷம் எக்ஸசைஸா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரி. 4வது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதை உங்க டைம் டேபிள்ல சேருங்க. பிளான் பண்ணுங்க, அதை நிஜமாக்குங்க. சரி, இப்போ உங்களுக்கான நேரம். பெரிய பெரிய இலக்குகளை பத்தி யோசிக்கிறத ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. இப்போ உங்க வாழ்க்கைய அந்த 1% பெட்டரா மாத்த நீங்க எடுக்க போற அந்த முதல் சின்ன ஸ்டெப் என்னவா இருக்கும்?